ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 3 பயங்கரமாக வந்திருக்கு. இதில் வந்து நம்ம விக்ரமை வந்து போட்டு பொழக்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். எதுக்காக அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சண்டே எபிசோடில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்ற டீட்டெயில் கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா விக்ரமையும் இந்த திவ்யா அவங்களையும் ரெண்டு பேருமே வச்சு ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. அதை வந்துட்டு அந்த ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் போன வாரம் நடந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே நாமினேஷனில் வந்துட்டு அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் ஃப்ராட் அப்படி இப்படின்னு சொல்லும்போதே வந்து அங்கே இருக்கவங்க எல்லாருமே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது, பரவாயில்ல விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டால் கூட பரவாயில்ல, நான் சொல்லிக்கிறேன்ற மாதிரிலாம் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து அவருக்கும் இவங்களுக்கும் பயங்கரமாக மோதல் வந்துச்சு. குறிப்பாக அந்த பால் டாஸ்க்லேயே வந்துட்டு அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. என்னங்க எது சொன்னாலுமே இப்படியா அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சண்டே எபிசோட் போன வாரம் சண்டே எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமா பயங்கரமாக ரெண்டு பேரும் மோதி இருப்பாங்க. ஏன் ஒய்ஃப் ஏன் இழுக்கிறா அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணப்படுது போல இருக்குது. விஜய் சேதுபதி அவர்கள் கேட்குறாரு விக்ரம பார்த்து, ஏங்க நாமினேஷன் டைமில் திவ்யா மேலே அப்படி ஒரு வார்த்தைகள் வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படி கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறார், என்னென்னா சார் உன்னோட ஒய்ஃப் சொல்லி தான் நீ கத்துறியா, இவன் என்ன பண்ணாலும் நடிக்கிறான்னு சொல்லும்போது அப்போ அவங்களும் நடிக்கிறாங்களே சார், கருத்து சொன்னால் கேட்க மாட்றாங்க, உண்மையை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்றாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறத காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திவ்யாவை பேசுகிறாங்க, சார் அவர் எடுத்து வைக்கிற கம்ப்ளைண்ட்டை நம்ம எடுத்துக்கணும், ஆனால் அதுக்கு பதில் கம்ப்ளைண்ட்டாக இன்னொரு கம்ப்ளைண்ட் நம்ம எடுத்து வச்சா அவர் எடுத்துக்க மாட்டுறார் சார் அப்படின்னு அவங்க. அப்புறமா வந்துட்டு, சார் நான் நியாயமாக இருந்தாலும் தப்பாக இருக்குது, அமைதியாக இருந்தாலும் தப்பாக இருக்குது, அப்போ நான் கத்தி தான் இருக்கணுமா சார் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாங்க, சார் நான் கத்திக்கிட்டே இருக்கணுமா சார் அப்படின்னு. ஏமா நீங்கள் கத்த வேணும்னு சொன்னால் நீங்கள் கத்த மறந்துட போகிறீங்க, ஃபுல்லாக கத்திக்கிட்டு தான் இருக்க போகிறீங்க. அதுவும் போகும்போது நேற்று ஒரு வன்மத்தை கொட்டிங் பாருங்கள், அட்டா அப்பப்பப்பப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ஃபுல்லாக வன்மம். ஸோ இப்போ இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறமா விஜய் சேதுபதி வந்து விக்ரம கலாய்க்கிறார். அதாவது தவறு நடந்துருச்சு, அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சாரியும் கேட்குறீங்க, வருத்தப்பட்டு சாரி கேட்குறீங்க அப்படின்னா அந்த தவறு முடிஞ்சிருச்சு, இன்னொரு புதிய தவறு பண்ணலான்னு அர்த்தமா அப்படின்னு கேட்குறாரு. இது இங்கேயே கேட்ட மாதிரி இருக்குல்ல. நம்ம விஜய் பார்வதி வந்து ஆல்ரெடி இதுதான் சொல்லுவாங்க, நீ ஒரு தப்பு பண்ணுவ உடனே வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்ப, அந்த மன்னிப்பை வச்சு சர்க்காஸ்டிக்காக இன்னொரு இடத்துல வந்து ஒரு வேலையை பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ தெரியல, இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி இருக்குது இவங்க பேசுகிற விஷயங்கள். என்னத்த சொல்ல, நான் இந்த ப்ரொமோ பார்த்ததுக்கப்புறமா கீழே ஃபுல்லாக சரி கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வந்துட்டு ப்ரொமோவில் வந்து நல்லாவே இல்லையே, சுவாரஸ்யமே இல்லையே, விஜய் பார்வை இல்லாத ப்ரொமோ ஆகுது, இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் சொல்கிற விஷயங்கள் பார்க்க முடியுது. பட் என்ன பண்ணுறது, ரொம்ப தான் கஷ்டமாக தான் இருக்குது. பட் எது எப்படியோ விக்ரமை வந்துட்டு பயங்கரமாக வந்து வச்சு செய்கிற நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் வார்த்தைகளை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவருக்கு என்னென்னா, இவங்க திவ்யா வந்து உண்மையிலேயே நம்ம என்ன, அதாவது அவங்க கத்தி பேசுகிறாங்க, அவங்க வந்து அவங்க கருத்தை மட்டும் வச்சுட்டு கம்முன்னு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் மட்டும் கிடையாது, வினோத் அவர்களும் அந்த விஷயத்தை வச்சார், இன்னும் ஒரு சில பேரும் அந்த விஷயத்தை வச்சாங்க. கன்னி அவர்கள்கிட்ட கூட இந்த விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க போன வாரத்துக்கு முன்னாடி, அதாவது கன்னியை விட்டு ஆகிறதுக்கு முன்னாடியே. ஆனால் அது வந்துட்டு வைக்கிற விதங்கள் ஒன்று இருக்குது, அதில் தான் மாட்டிக்கிறாங்க. இப்போ திவ்யா கிட்ட இருக்கிற விஷயங்கள் என்னென்னா, இவங்கக்கிட்ட வந்து பேசுகிற ஆட்கள் வந்து ஏதாவது வார்த்தையை விட்டுறாங்க, மூக்கு வந்து இந்த மூக்கு விரிஞ்சிருக்கா அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு வார்த்தையை விட்டோன்னே எப்படி நீங்கள் சொல்லலாம்னு சொல்லிட்டு வினோத் மாட்டினாரா. ஆனால் அவங்க 7 சொன்ன விஷயங்கள் வெளியே வரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுறாங்க, அவங்க அதில் மாட்டிக்கிறாங்க, இவங்க எஸ்கேப் ஆகிறாங்க. ஏன்னா அந்த கோடு வந்து தவறு தான், அந்த கோடு பக்கத்தில் பெரிய கோடு போட்டோன்னா அது பெருசாக தெரிஞ்சிருது. என்னத்தை சொல்ல. ஸோ இங்கே வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் விக்ரம கலாய்க்கிறார். விக்ரம் ஒரு ஷாக்கிங்காக பார்க்குறாரு, என்ன விஜய் பார்வதி போனதுக்கப்புறம் நம்ம பிரச்சனையே இல்லைன்னு நினச்சா அப்பவும் பிரச்சனையாக இருக்கே, அப்போ அடுத்தது நம்மளை வந்து திவ்யா தானா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. பார்க்கலாம் போக போக, அதான் இன்னும் 2 வாரம் இருக்குது, அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.